மன்னார் தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டில் அடமடில் இடம்பெற்ற பொங்கல் விழா. மன்னார் தமிழ் சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் பொங்கல் விழா பண்பாட்டு ரீதியாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை 19/1/2025 காலை 11 மணியளவில் அடமன் மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. மன்னார் தமிழ் சங்கத்தின் தலைவர் VS சிவகரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதன்மை விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் அவர்கள் கலந்திருந்தார். அவரோடு சிறப்பு விருந்தினராக அடம்பன் மகாவித்தியாலயத்தினுடைய அதிபர் மை கிறிஸ்டியான், பங்கு தந்தை சீமான், சட்டத்தரணி எம் சபூர்தீன், தமிழ் சங்கத்தின் உறுப்பினர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்திருந்தனர். தைத்திருநாள் பொங்கல் விழா பண்பாட்டு ரீதியாக இதனோர் அங்கமாக வரவேற்பு நடனம், கிராமிய நடனம், கவிதை, பேச்சு, குழு பாடல் என நடைபெற்றது. குறியீட்டு நாடகம், கருத்தரங்கு ஆகியனவும் சிறப்பாக நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சங்கத்தின் அடுத்து தமிழ் வழி வாழ்த்து இடம்பெற இருக்கிறது. மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக ஓரளவுக்கு இடமளித்திருக்கிறது. பொங்கல் விழா வழியிலே செய்யக்கூடிய ஏற்பாடு செய்திருந்தோம், ஏற்படுத்த முடியாமல் போய்விட்டது. ஏற்பாடை ஆற்றல் நுண்கலை கல்லூரி அடம்பன் மாணவர்கள் இப்பொழுது ஒரு கிராமிய நடனத்தை இந்த மேடையிலே கடவுளுக்கு படைத்துவிட்டு மிகுதியானவற்றை தலைமதாங்கி நடாத்துகின்ற தலைவர் அவர்களே, இந்த நிகழ்விலே எல்லாவற்றுக்கும் ஒரு அளவிற்கு தானே நெறியாளர் அவர்களே, அகழ்ந்தெடுப்பதில் ஒரு அளவு இருக்கும். காடுகள் இயற்கையாகவே வரலாற்றுக்கு உட்பட்ட காலங்களோட வரைக்கும் இயற்கையாக தீப்பிடித்து அழிந்து வந்திருக்கிறது. உண்மை, தீப்பிடித்து அழிஞ்சிருக்கலாம் நெறியாளர் அவர்களே. காடுகளை அழிக்கிறார்களா இல்லையா மக்கள்? காடுகளை அழிக்கிறார்கள் என்பது அதே அளவு. மனிதனால இந்த காடுகள் அழிக்கப்பட்டதை விட
அவர் சொன்ன மாதிரி 4 யுகங்களாக கடந்து வந்த காலப்பகுதியில இந்த காடுகள் முழுமையாக நீரில் மூழ்கடிக்கப்பட்ட இந்த காலநிலையால மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம். காடழிப்பு இல்லையா? காடழிப்பு இல்லையா? நெருப்பால் ஏற்பட்ட என்ன, பனியால் ஏற்பட்ட என்ன? இயற்கை நியமை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள். இதற்கு உதாரணம் தான் என்பதாக கூறி இந்த கருத்துக்களுக்கு நான் பேசுகிறேன். நன்றி. இன்றைய நாளிலே இந்த நிகழ்வினை நாங்கள்